ஞானசம்பந்தர் சொல்லுவார், எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுளை தேர்த்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதற்காக. திருநெல்வாயில் அறத்துறை தேவார் எல்லாரும் தெரியும். எந்த ஈசன் பாமன் சாமின்னு சொல்றார். திருவலங்கள் திரட்டுன்னு எந்தை எந்தையே இறையே இணையருள் இறையேல் இங்கியான் உய்ந்திலே நத்தோ சிந்தை சேர்வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனை. திருப்பரங்குன்ற பாடுறார். பந்தமே போக்கி பதருளாக்கி பகலிரவு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளை. சொல்ல எந்தையே இறையேங்கிற முருகப்பெரும் அப்பா. அதனால இங்க சொல்லும் பொழுது எந்தை அடி போற்றி அப்பாவாய் இருந்து நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து நம்முடைய குற்றங்களில் இருந்து நம்மை விடுவித்து நம்மளுடைய நிலையை உயர்த்துகின்ற கருணையாளனவன். அதனால கணபதி சிறு உரையில அருமையா சொல்ற, ஈசன் என்பதனாலே தலைவன். அதனால நாம யாருன்னாரு, அவனுக்கு அடிமை. எந்தை என்று சொன்னாலா யாருன்னாரு, அவன் தந்தை. அப்ப நாம யாருன்னாரு, அவனுக்கு பிள்ளைன்னு. ரெண்டு வகையிலையும் இது பின்னாடி சாத்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறையை சொல்லும் பொழுது ஞானசம்பந்தருடைய நிலை போல அது சர்புத்திர மார்க்கம் என்று சொல்லி அம்மா அப்பாவா அவனும் குழந்தையா நாமும் இப்படி ஒரு மார்க்கம். அவன் ஆண்டானாகவும் நாம அவனுக்கு அடிமையாகவும் அப்பர் சுவாமிகள் காட்டினது போல தாச மார்க்கம். ரெண்டையும் தான் எங்க சொல்றார். ஈசன் என்று சொன்னதுனால தாச மார்க்கமும், அவன் தலைவன், நாம அவனுக்கு அடிமை. எந்தை என்று சொன்னதுனாலே அவன் தந்தை, நாம அவனுக்கு பிள்ளை. பின்னாடி சித்தியார் சொல் நம்மளையெல்லாம் எப்படி சொல்லி சொல்லு, மன்னவன் தன் மகன். நம்மளையெல்லாம் மன்னவன் யாரு, சுவாமி. இந்த உயிர்கள் எல்லாம் யாருன்னு அவனுடைய மகன். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி என்று 8ஆம் சூத்திரத்தை சொல்லுது சித்தியார். அதனால அருமையான குறிப்பை இதனுடைய ஈசன் அடி போற்றி சொன்னோம். திரும்ப திரும்ப நாதன் தாழ்வாழ்க நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு மனிதன் தாழ்வாழ்க சொல்லி பெருமானுடைய திருவடிகளை வணங்குறதுதான் சைவத்தினுடைய. அதனால நாம அடைய வேண்டிய இடம் திருவடி. நாளை முக்தி இன்பத்துல நம்ம எங்க போய் இருக்க போறோம், அவனுடைய திருவடி. மல்லல் கரையினல் முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கு. இந்த மல்லல் கரையின பெருமானுடைய திருவடி. மல்லல்லாம் வளமையின அனைத்து உயிர்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய கருணையும் இடம் கொடுக்கக்கூடிய வல்லமையும் அவனுக்கு இருக்கு. வள்ளல் தன்மையும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. என கருணையும் ஆற்றலும் அவ்வளவு உயிர்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இடம் அப்படியான ஒரு பெரிய திருவடி அவனுடைய திருவடி. நாமெல்லாம் சென்று அடைய வேண்டியது. அதனால்தான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் அங்கேயும் ஒவ்வொரு இடத்தையும் சொல்றார். ஈசன் அடி போற்றி எங்களுடைய தலைவருடைய திருவடிகள் போற்றி, எங்கள் தந்தையாய் விளங்குகின்ற எங்கள் பெருமானுடைய திருவடிகள் போற்றி. அடுத்த சொன்னார், யார் சார் இவன் எப்படி இருப்பான்? தேசன். தேசம் தேசு என்று சொன்னால் ஒளியின் பட முடியாது. அப்ப தேசன் அப்படின்னு ஒளி பொருந்தியவன். இவரே பின்னாடி தேசனே தேனார் அமுதே சிவபுரனே ஆசமா பத்தறுத்து பாரிக்கும் மாரியனே. இங்கே சிவபுராணத்திலே தேசன் பின்னாடி இடத்துல சொல்லுவார். கோயில் மூத்தத்தில் தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்கை ஈசா நம்பலத்து ஆடும் எந்தாய் எரித்தான் இறங்காயே. ரொம்ப உருக்கமா தேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பன் என்னருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம். நேசர்னா அன்புடையவர், உன்னை சுத்தி அன்புடைய அடியார்களா இருப்பான். எங்கன்னாரு திருவோலக்கம். திருவோலக்கம்னா சுவாமியுடைய தர்பார். திருவோலக்கம் சேவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விடாதப்பா.
செவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காய். நீ மனசிறங்கி கொஞ்சம் என்ன எப்போ திருப்பெருந்துறையில ஆட்கொண்டுட்டு பின்னர் தில்லைக்கு வான்னு விட்ட காலம் இந்த பிரிவாற்றம். அதனால சொல்ல இப்போ நீ நீத்தான் இறங்காய், மேலாவது நீ எனக்காக இறங்காய். ரொம்ப ஒழுக்கம். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்றே ஏமாந்திருப்பேன். பெருமானே எப்படியாவது ஒரு நாள் என்னை ஆட்கொள்வாயின்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நீ ஏமாந்திருக்கிறப்பா அப்படின்னு ஒரு உருக்கம். அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய். நீ அப்படி ஆளலைன்னு சொன்னா நான் எப்படி ஆயிருப்பேன்? ஆழ்வார் இனி மாடு ஆவை எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அங்கேயும் சொல்லுவார், தேசன் தேசா நேசர் சூழ்ந்திருக்க. ஒளிமயமானவன் அவனை சொல்லும் பொழுது இங்க இருள் சூழ்ந்து கொண்டிருக்க என்னன்னு தெரியல, பார்க்கலாம், இனிமே பிரச்சனை இருக்காதுன்னு சுவாமி நம்பி செய்வோம். அதனால ஒளிமயம் தேசன் என்று சொன்னால் ஒளிமயமானவன் தூய திருமேனியை உடையவன் என்று பழைய உரையில காட்டுறார். அப்படியான அவன் தேசன் என்று சொன்னால் ஒளி பொருந்தியவன், ஏனைய இந்த உலகியல் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி தருபவனாகவும், ஏனைய ஒளி இந்த உலகில் ஒளி எல்லாம் புறையுளை நீக்குகின்ற அளவிலே உடையது, ஆனால் இது அகையுளையும் நீக்கும் என்று அது சிறப்பு. அதனால் அப்பேற்பட்ட தேசன் ஒளி பொருந்தியவன், ஒளிமயமானவன், அவனுடைய ஒளி வளர் விளக்கே சொல்லுது. சூழியே சுடரே சூழொளி விளக்கே என்று அருள்பத்து சொல்லுது. அப்படியான தேசன் அடிப்படை அவனுடைய போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. பெருமை இங்கதான் பேரையே சொல்றார், சிவன் சேவடி போற்றி என்று சொல்லி அவனுடைய திருவடிகள், சிவன் என்ற நாமம் தனக்கே உரிய மான் என்றெல்லாம் அப்பர் சமையல் சொல்றார். சுவாமிக்கு சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமை எல்லாம் இந்த சைவத்துக்குரியது. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி மான் என்று அப்பர் சமையல் தேவார். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவனுடைய சேவடி, சேவடி என்று சொன்னால் செம்மையான அடி என்று சொல்லி சிறப்பு குறித்து, இன்னொரு பக்கம் சிவந்த திருவடிகள் என்று சொல்லி, ஏன்னு சொல்ல அவனுடைய நிறமே சுவாமி இருந்த சிவந்த திருமேனி என்றுதான் செந்தளல் திருமேனியும் காட்டி எல்லாம். அதனால அப்பேற்பட்ட அவன் சிவன் நேயத்தே நின்ற நிமலன், நேயத்தை இவ்வாறு சிவந்த திருவிழையுடைய அல்லது செம்மையான திருவிழையுடைய இந்த பெருமான் யாரோடு இருக்கிறான் என்று சொல்லும்போது அருமையா சொல்றார். நேயத்தேன் என்ற நேயம் என்பது நேசம் என்று சொல்ல. நேசம் என்று சொன்னால் இப்பதான் சொன்னோம், அன்பு. சுவாமி யாரோட இருக்கிறான்? அன்பர்களோடு இருக்கு. அன்பருக்கு அன்பரே யாவையுமாம் அல்லையுமாம் தான் சொல்றார் சிவபுராணம். இன்னொரு இடத்துல பின்னாடி சொல்றார், அன்பா அன்பை போற்றி. சுவாமி மேல எவ்வளவு அன்பு நாம கொள்றோமோ அதை விட அதிகமான அன்பை சுவாமி நம்ம மேல கொள்றாங்க. அப்ப நேயம் என்பது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பு. அவனை சுத்தி யார் இருக்கிறாங்கன்னாரு, நேசர் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு. சுவாமி கூட இருக்கவங்கள்லாம் அன்பர்கள் தான். சுவாமி என்ன அவங்க கூட தான் இருக்கிறான். சைவம் காட்டுகின்ற அடிப்படை நெறியே அன்பே சிவம் என்பதுதான். திருமூலர் தானே சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார்த்த, அன்பே சிவமாவது யாரு பண்ணுறார். அதனால அன்பும் சிவமும் வேறு வேறு இல்லைன்ட்டார். அப்ப சுவாமி சிவத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, அன்புதாங்கிற. வித்யாராசர் சொல்றார், ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார் நமக்கு அன்பில்லார். இப்படி அன்பில்லாதவர்கள்லாம் யாருன்னாரு, அறிவிலா நடை பிணங்கள். அடிப்படை அன்பு கொள்ளலைன்னா அவங்க எல்லாம் நடை பிணங்கள். இந்த அன்பைத்தான் மையமாக சொல்லுது. மாணிக்க வாசகருடைய வருத்தத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய விதமா உருகிறாரு. அன்னைக்கு கூட 2 சொன்னேன். அதுல ஒரு உருக்கத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்புடையவர்களை நீ ஆட்கொள்வாய் என்று தெரியும், ஆனா அந்த அன்பு நான் மேல வைக்காம விட்டுட்டேனப்பா அப்படின்னு சொல்லி, ஆனா நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு ரொம்ப உருகிற. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்.
அப்ப அந்த அன்பு என்பதுதான் ரொம்ப அடிப்படை. அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதுதான் சைவம் வலியுறுத்து. ரொம்ப எளிமையா வலியுறுத்து. பிற சமயங்கள், பிற மக்கள் எல்லோரோடும் ஒரு பெரிய நல்லிணக்கத்தை சைவம் எப்படி நிலைநாட்டுதுன்னா, அடிப்படையா சொல்ற நெறி எதுன்னு சொன்னால் அன்பு. இந்த சைவ சித்தாந்தம், சைவ சமயம் அதெல்லாம் சொல்றாங்களே சார், அது ஒரு 2 வார்த்தையில கொஞ்சம் சொல்லிடுங்களேன். டக்குன்னு எங்களுக்கு வசப்பிடிக்கணும் அவசரம். அந்த கேட்டுக்கங்க. அன்பே சிவம். முடிஞ்சது போயிட்டோம். அப்படி சொல்லி வச்சாங்க. ஆனாலும் அந்த சிவம் என்கின்ற பொருளை எப்படி அப்ப எங்க இருக்கிறான்னு அதனாலதான் பெருமூலர் கூட என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு உடலை வருத்தி நாம ஒரு வழிபாடு செய்தாலும், உடலை வருத்தி வழிபாடு செய்ய முதல்ல சைவம் சொல்லல. ஏனைய சில சமயங்கள் தான் உடலை எல்லாம் வருத்துது. நாம உடலை ரொம்ப சிரமப்படுத்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. பெருமூலர் சொல்றார், உடலை ரொம்ப வருத்தி நாம செய்தாலும் கூட எந்த அளவுக்கு வருத்திங்கிறார். நம்ம உடம்புல உள்ள இந்த எலும்புகளை எல்லாம் வெளியெடுத்து அதை விறகா வச்சு எரிச்சு, எப்பா அதுல இந்த உடம்புல உள்ள சதை பிண்டங்களை எல்லாம் வெட்டி அதுல போட்டு வருத்தம்னா சொல்லும் பொழுதே ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவு கூட என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கடலில் பொரிய வறுப்பினம் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. இவ்வளவு உடலை வருத்தினா கூட சாமி கிடைக்க மாட்டான். அப்படின்னு என்ன அடிப்படையினாரு? அன்பு இல்லைன்னா சாமி கிடைக்க மாட்டான். அதனால வேண்டுவதெல்லாம் எதுன்னாரு? அன்புதான். சுவாமிக்கு நான் அன்பு வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட பெருமா, அதுக்கு கூட சுவாமி அருள் புரிய தயாரா இருக்கிறாங்க. ஆயனான் மறைவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயனேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாயின. அன்பன் என்பேன் அவ்வளவு சொன்னாலே சுவாமி ஆட்கொள்றான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அதான சொல்றாரு. இவர் வருத்தப்படும் பொழுது அதான சொல்றாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன். அதனால சுவாமி சொல்றாரு, அந்த வழிபாட்டுல அடிப்படையா உள்ளது அன்பு. அங்கதான் சுவாமி நிக்கிறான். நேயத்தே நின்ற நிமலன் அப்படின்னார். நிமலன் என்று சொன்னால் மலனுடைய சொன்னால் நாமெல்லாம் இயல்பாகவே பாசங்களோடு உடையவர்கள். சுவாமி இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன். அதுதான் நமக்கெல்லாம் பாசம் இருந்து முக்தி இன்பத்துல நீங்குது அல்லது அதனுடைய வலி இழக்குது. இறைவனுக்கு அப்படி இருந்து நீங்கியதா கிடையாது. இயல்பாகவே இல்லாமல் எப்பவுமே கிடையாது. பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் திருமந்திரம். பாசம் என்கின்ற ஆணவமலம் இந்த உயிரோடு தான் தொடர்புடையதே ஒளி அது ஒரு காலம் இறைவனை சென்று அடைய முடியாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம். பெருமானுடைய என் குணத்தை சொல்லும் பொழுது அதுல ஒரு குணம் என்ன சொல்றோம்னா, இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் சுவாமி. அவன் இயல்பாகவே அவனுக்கு பாசம் என்பது ஆணவம் என்பது கிடையாது. அதுதான் இங்க நிமலன். அப்ப நேயத்தே நின்ற அன்பிலால் வழிபடுபவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பெருமான், அன்புக்கு அடிமையாய் இருக்கின்ற அந்த பெருமான் அவன் நிமலன். அவன் பாசங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன். அவனுடைய திருவடிகள் போற்றி. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மன்னன் அறிங்க என்ன சொல்றாரு பாருங்க, மாய பிறப்பு அறுக்கும். மாய பிறப்புன்னா தெரியும். இந்த பிறப்பு என்பது இந்த உடல் அல்லது இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்ததுன்னா மாயையிலிருந்து வந்தது. இந்த பிறவிதோறும் இந்த மாய பிறப்புன்னு சொன்னால் வஞ்சனையும் பொய்யுமாய் இருக்கின்ற மாயத்தை செய்கின்ற பிறப்பு இது இதெல்லாம் சொன்னாங்க. மாயை என்கின்ற மலத்தில் இருந்தா இந்த உலகம் படைக்கப்பட்டது. மாயை என்கின்ற மலத்தில் இருந்துதான் இந்த உலக பொருள்கள் எல்லாம் தரப்பட்டன.
மாயை என்கின்ற இந்த மலத்திலிருந்து தான் இந்த உடலும் உடலில் உள்ள கருவிகளும் தரப்பட்டன. தனு கரண புவன போகம் என்றெல்லாம் இதெல்லாம் சுவாமி கருணையினால செய்யறான். ஆணவ மலம் என்ற மலத்தில் இருந்து நம்மை பிரித்து எடுத்து நிலையை உயர்த்துவதற்காக முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி ஆணவ மலம்ங்கிற ஒரு மலத்திலிருந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு மாயை கண்மங்கிற 2 மலத்தை சுவாமி நமக்கு சேர்த்து வைக்கிறான். அப்புறம் ஒரு காலையில அதை விடுறோம். நம்ம அதுக்கும் சுவாமி உதவி செய்யறான். அவ்வாறு அந்த மாயையிலிருந்து வந்த பிறப்பு, அதனால மாய பிறப்பு. கண்டமணி தேசிகர் ரொம்ப அருமையா எழுதுறாரு. அவர் இப்படி எல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டாரு, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. அவர் எப்படி எழுதினார்னா, பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். பிறப்பு மாய அப்படின்னா இல்லாம போகணும் அர்த்தம். பிறப்பை முற்றிலுமா இல்லாம போகக்கூடிய செய்கின்ற நிலை. அதனால அதை எப்படி அவர் பொருள் எழுதினார்னா, மாய பிறப்பு அறுக்கும் என்பதனை பிறப்பு மாய அறுக்கும் எழுதும் பொழுது ரொம்ப அருமையா அதை எழுதுவார். வெட்டிய சூரன் தலை முளைத்தது போல, அறுத்த புல் முளைத்தது போல, அறுத்ததொன்று மீளவும் உழைக்கவும் கூடும் ஆகலின் அங்கனம் முளையாமல் மாய்ந்து போக அறுக்கும் அருந்திரல் உடையான் இறைவன் என்று எழுதினார். அப்படின்னு அறுத்த ஒன்று, வெட்டிய சூரன் தலை முளைத்தது போல. சூரசமாதம் அடுத்த வாரம் பார்ப்போம். சூரசமாதம். அறுத்த புல் முளைத்தது போல, அது மாதிரி இந்த ஒரு இதுல இருந்து எடுத்து திரும்ப மீண்டும் அது முளைக்க, அந்த மாதிரி பிறவி என்பதனை ஏதோ இந்த பிறவியிலிருந்து வெளியெடுத்துன்னா திரும்ப அடுத்த பிறவி வந்துடும். அப்படி இல்லாமல் அறுத்ததொன்று மீளவும் முளைக்கவும் கூடுமாகலின் அங்கனம் முளையாமல் மாய்ந்து போக அறுக்கும் அருந்திரல் உடையவன் சுவாமி. அந்த வல்லமையுடையவன் சுவாமி. பின்னாடியும் சொல்லுவாரு, பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அதெல்லாம் சொல்றாரு. அதனால மாய பிறப்பு அறுக்கும் மன்னன், அது அவனாலதான் முடியும். தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை. தீரா நோய் என்பது பிறவி துயர். அந்த நோய் தான் தீராத நோய். அது ஏன்னு சொல்ல, இங்க எப்படி வள்ளுவர் கூட சொல்ல பார்த்தீங்களா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதனால பிறவி பெருங்கடல், அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினம். அது யார் செய்ய முடியும்னா சாமிதாஸ் கடல் என்று உருவகித்தார். உரையாசிரியர் சொல்லுவாங்க, கடல் என்பது தண்ணீர்ல விழுந்த பொருள், மீளுறது கடினம். இந்த உலகியல் கடல்ல கூட ஒருவேளை நல்ல நீச்சல் தெரிஞ்சா ஒரு மாதிரி மீண்டு வெளியே வந்துடலாம். ஆனா பிறவி கடல்ல விழுந்தவன் வெளியே வர்றது ரொம்ப கடினம். அது யார் செய்ய முடியும்னா சுவாமி. அது அவன் தான் செய்ய முடியும். 5 எழுத்து தான் அது வெளியே கொண்டு வர முடியும். சுவாமி தான் செய்ய முடியும். ஏனையோரால அது முடியாது. அதனால என்ன பண்ணாரு, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். இந்த பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் எங்கள் பெருமான். மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மன்னன்னா தெரியும் எல்லாத்துக்கும் தலைமையவன். அதனால மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை. சீரார் பெருந்துரை இந்த இடத்துல சீர் என்பது அழகு மிகுன்னு அர்த்தம். அதனால ஒரு வகையில சீர்னா புகழ் என்று பொருள் வரும். இந்த இடத்துல எழுதப்படுறாங்க அழகு அப்படின்னு எழுதினாங்க. ஏன்னா சீரார் பெருந்துரைன்னு பெருந்துரை அது ரொம்ப அழகு. ஏன்னாரு, சுவாமி குருநாதராய் இருந்த இடம் அதை விட பெரிய அழகு இருக்கு. என்ன அந்த பெருந்துரை ஊரை சொல்லும் பொழுதே என்னாரு, மலம் நீங்கும்ங்கிறார். இவர் தான் பின்னாடி பாடுறார். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவதறிந்தினேன் இலங்குகின்ற சேவடிகள் 2 வைப்பிடம் என்றியே கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குண்டிலே. பாடுறது திருக்கழுக்குன்றத்துல, ஆனா நினைப்பு எங்க இருக்குன்னாரு, திருக்கழுக்குன்றத்துல இருந்து கொண்டு திருப்பெருந்துரை நினைச்சுப்பாங்க. ஏன்னா சுவாமி குருநாதராய் எழுந்தருளி குருந்த மரத்தடியில ஆட்கொண்ட இடம். அதனால என்ன சொன்னாரு, சீரார் பெருந்துரை நம் தேவன் அப்படின்னா எல்லாருக்கும் தான் இறைவன். ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தை போட்டாருன்னா நம் தேவன். ஏன்னாரு, திருவந்தியார் சாத்திரம் சொல்ல, அகலமாயார் அறிவரீத பொருள் அகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற. அகலமாய் யாரும் அறிவறித பொருள். பெருமானை இப்படி இருப்பான், இந்நிறத்தன் இன்னக யாராலும் சொல்ல முடியும். அகலமாய் யாராலையும் அறிய முடியாத பொருள் பக்குவமான ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொழுது இப்படி உருவம் தாங்கி வருகிறான். சகலமாய் சகலனா உருவம் தாங்கி
அப்படி சகலமாய் உருவம் தாங்கி வந்து காட்சி கொடுத்த இடம் எதுன்னா திருப்பெருந்துறை. அதனால தனக்கு அது கிடைச்சனால நம் தேவன். இந்த வகுப்புல அந்த பேராசிரியர்கள் எல்லாம் கூட கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 8ஆம் சூத்திரத்துல சொல்லிச்சு, தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்னார். தம் முதல்னா நம்முடைய முதல்வன். எப்ப வருவான்னாரு? தவம் செய்தா வருவான். எப்படி வருவான்னாரு? குருவாய் வருவான்னாரு. இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எங்க சார் வந்தா அந்த இடத்த காமிங்க அப்படின்னு சொன்னா அது எங்க திருப்பெருந்துறை. இவரை ஆட்கொள்ள வந்த செய்தி எல்லாம் பின்னாடி பார்க்கும் பொழுதுதான் மெய்கண்ட சாஸ்திரங்கள் சொல்ற உண்மையெல்லாம் நாம அனுபவபூர்வமாகவும் இங்க பார்க்கிறதுக்கு குருநாதராய் அவன் வருவான் அருள் சொன்ன சொல்லுது. ஈட்டிய தவத்தினாலே இறையருள் குருவாய் வந்து கூட்டிடும் குறைகள் குறுகுமாறே சிவபிரகாசம் சொல்லுது. ஈட்டிய தவத்தினாலே முன்னை பிறவி செய்த தவம், அதனால என்ன கிடைக்கும்னாரு? பெருமான் உருவம் தாங்கி வருவான். இறையருள் உருவாய் வந்து அங்க சொல்றார். பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கான புவி. திருவள்ளுவர் பெண் சாப்பிட்டார். பார்வை விலங்கு போல அப்படின்னா நமக்கு பழகிய ஒரு உருவத்திலேயே மானுட சட்டை தாங்கி அவன் குருவாய் வருகிறான் சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு சொல்றார். எல்லாம் படிக்கிற சரி சார், எங்க நடந்தது? ஏதாவது ஒரு இடம் சுவாமி குருநாதராய் வருவான்னா ஆங்காங்கு படிக்கிறோம். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி நின்று அருளிய பெருமையை சிறுமையந்தியகளாரே இவர்தான் சொன்னார். சரி, கந்தர்கொல்லியும் சொல்றார். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோ திருப்பேர் கொண்டு முருகப்பெருமான். அப்படியெல்லாம் சுவாமியே குருநாதராய் வருவான் என்று நாம இந்த சொன்ன அந்த செய்தியெல்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு காட்டிய செய்தி எல்லாம் எங்க நாம வந்து பார்த்தோம்னாரு? திருப்பெருந்துறையில பார்த்தோம். சீரார் பெருந்துறையில அதை பார்த்தோம். திருவாதூர் புராணத்துல அருமையா சொல்ற. இவரை ஆட்கொள்வதற்காக அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு காரியம் எல்லாம் பண்ணார். 999 சிவகணங்களை அவர்களையும் மானுட சட்டை தாங்க வைத்து அவர்கள் எல்லோருமாக திருப்பெருந்துறைக்கு வந்து இவர் மதுரையில கிளம்புறதே அவர் கையில கிளம்பிட்டார். இவர் திருப்பெருந்துறை வர முன்னாடியே அவர் திருப்பெருந்துறை வந்துட்டார். இவர் குருந்த மரத்தடி அடைய முன்னாடியே அவர் குருந்த மரத்தை அடைஞ்சார். இவர் காலையில அவரை சந்திக்க முன்னாடி இவரைக்கு அருள் புரிவதற்கு அவர் தயாராகி வந்தார். சொல்றார் திருவிழா. அவர் காலையில எந்திரிச்சு சுவாமி என்ன பண்ணாரா, கங்கை போல நீரிலே வந்து குளிச்சுட்டு வாராம். சிவந்த பட்டாடை உடுத்தினர் இப்படிலாம் கோலத்துல வாரான். ஏன்னாரு, தீட்சை வாங்குறவர்களுக்கு இப்படி ஒரு நியமம் இருக்குன்னா கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நியமம் இருக்கு. அதுல அவன் வரான். இதெல்லாம் எங்கன்னாரு, இவரை சந்திக்க முன்னாடியே அவன் வந்துட்டான். இவர் அங்க வரும் பொழுது சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றாரு. இதுதான் நம் தேவன் சொல்றது காரணம். ஏன்னா அந்த சந்திப்பிலேயே வந்து அவன் கூப்பிட்டு ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அப்படிதான் சொல்ற. ஆவாரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்றென்னை பூதலத்தை வட்டழைத்து ஆட்கொண்டான். அவன் எழுத்து ஆட்கொண்டான்னு தான் சொல்றாரு. சந்திப்பெல்லாம் ரொம்ப அருமையா பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவோம். ஒரு வாய்ப்புல வாதூர் பாடத்தை செய்தியெல்லாம் சொல்றேன். ஏன்னா அந்த ஆட்கொண்ட செய்தி நம் தேவன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த உரிமை அங்கதான் அப்படி வந்தது. நம் தேவன் ஏதோ சிவாகம ஒளியெல்லாம் கேட்குது. அதனால இங்க அப்படி ஒரு ஆகம பள்ளிக்கூடம் இல்லையே, யார் பாடம் நடத்துறாங்கன்னு தன்னுடைய ஏவலாளர்களை அனுப்புறாரு. அவர்கள் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னு, சிவபக்தர்கள் சூழ கொன்றை மாலையை அணிந்து சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருவர் இருந்து பாடம் நடத்துகிறாருன்னு சொன்னாங்க. வந்த போய் பார்த்தவங்களும் எவ்வளவு பக்குவத்துல இருந்தவங்க பாருங்க. ஏன்னா சுவாமியை முதல்ல போய் பார்த்தவங்க அவங்கதான். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நேரம் வந்து சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருவர் இருந்து பாடம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவருக்கு அதை பார்க்கணும்னு நினைச்சது. பல்லக்கில நேர அவருடைய சிவிகையில போய் கொஞ்சம் முன்னாடியே இறங்கி அந்த சோலைக்குள்ள குருந்த மரத்தடியில பாக்குறார். யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, உரைப்பார் தெளிந்து அயர்வாராய் ஆராய்ந்தரெல்லாம் திருவாரூர் பணத்தை சொல்றாரு. முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னாரு, 999 சிவகணங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்கன்னாரு. உரைப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம், பெருமானுடைய உபதேசத்தை கேட்டளவிலே உள்ளவர்.
ஆராய்வாராய் அப்படின்னா கேட்டு சிந்தித்துக் கொண்டிருப்பவர். அடுத்தால என்ன சொல்றாரு? தெளிந்த அயர்வாராய் அப்படின்னா அதை கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள். தெளிந்த அயர்வாராயின்னா அயர்தல் என்று சொல்லி நெட்டை கூறுகிறார். இப்படி பல்வேறு தரத்திலே அவன் முன்னாடி இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சொல்ல இப்ப இவர் அங்க போறார். நம் தேவன்கிறக்காக சொன்னேன். அங்க போன உடனே என்ன பண்ணார் இவரு? ஒன்னும் சொல்லல. பணத்துல அருமையா அப்படின்னு சொல்லுவார். அகத்தினில் வணங்கி வணங்கார் போல் மந்திரியார் மேன்மையுடன் நின்றார் பாட்டுல. அகத்தில் வணங்கி, உள்ளத்துல சுவாமியை வணங்கி, ஆனா வெளியே எப்படின்னாரு? வணங்கலைன்னு சொல்லல, வணங்கார் போல் அப்படின்னாரு. அப்படின்னா வணங்காத மாதிரி, ஏன்னா மந்திரி, அதனால வந்து அப்படி போறார். அகத்தில் வணங்கி வணங்கார் போல் சுவாமி முன்னாடி மேன்மையுடன் நின்றார். போய் நிக்கிறாரு. என்ன அவர்கிட்ட இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். தங்கள் கையில இருக்கக்கூடிய புத்தகம் என்னன்னு கேட்டார். அவர் சிவஞான போதம் என்று சொல்ல, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்னன்னு இவர் கேட்டது மட்டுமல்ல, இதை எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு கல்லால மரத்தில் இருந்து சனகாத முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானே நீவர் என்று நான் உமக்கு அடிமையாவேன் என்று சொன்னார். அப்ப அவரு சொல்றார், சிவம் என்பது மெய்ப்பொருள் என்றும் அதை தெரிதலே ஞானம் என்றும், தெளிந்த அந்த பொருளில் வந்து தெளிதல் அதுதான் வந்து போதம் என்றெல்லாம் அவரு சொல்றார். இப்படி சிவபெருமான்கிட்டயே நேரடியாக அந்த சிவஞான போதத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் மாணிக்க வாசகர். அதனால என்ன பண்ணாரு? நம் தேவன். நாமெல்லாம் அந்த வழியில வர இருக்கின்ற குருநாதர்கள்ட்ட கேட்கிறோம். சிவபெருமான்கிட்ட இருந்து நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான் சனற்குமாரன், சனற்குமார் சத்தியஞான தேசிகனும், சத்தியஞான பரஞ்சோதி மாமுனிகள், பரஞ்சோதி மாமுனிகள்கிட்ட மெய்கண்டார். அப்புறம் அப்படி வருது பரம்பரை, அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அந்த வழியில நம்ம கேட்கிறோம். ஆனால் நேர தலைமையிட்ட நேருக்கு நேர நின்று கேட்ட புண்ணியமும், அவருடைய உபதேசத்தை தன்னுடைய திருச்செவியில வாங்கிய புண்ணியமும், அவருடைய திருக்கரத்தாலேயே தனக்கு திருநீரிடப் பெற்ற பெருமையும், மன்னதனில் பிறந்தைத்து மாண்டுவிழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேருமன்னம் அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவேதர். அப்படி பெருமானுடைய திருக்கரத்தாலேயே திருநீரிடப்பெற்ற முன்னீர் ஆதியும் நான் முனிவருகளாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளிங்கிறார். 100 கோடி இமையோர்கள், முனிவர்கள், அவர்களெல்லாம் நிக்க பெருமான் எனக்கு திருநீர் அணிவித்தான் என்றெல்லாம் வந்து அங்க சொல்றார். ஆனால் அப்பேற்பட்ட திருநீர் அவனுடைய திருவடிகளை தன்னுடைய தலை மேல பெறப்பட்ட பெருமை. சுவாமி தன்னுடைய திருவடிகளை மாணிக்கவாசகர் மேல வச்சார். திருவடி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அதனாலதான் என்ன சொன்னாரு? நம் தேவன் சொல்வார்கள். அது மட்டும் இல்ல, திருவிழா பணம் சொல்வார். அந்த உபதேசம் கொடுத்த உடனே, தீட்சை கொடுத்த உடனே இவருடைய நிலை இப்ப எப்படி இருந்ததுன்னாரு? தாய் தந்தை எல்லாம் வந்து என்னாச்சுன்னு எல்லாம் சிவபெருமானா தந்தை, தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் எல்லாம் வந்து இப்ப சுவாமியாத்தான் இருந்துதான். அதுதான் நம் தேவன், வேற எந்த பொருளுமே தெரியல. இவரே அதை சொல்றார் அகச்சார்ந்த. அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் எல்லாம் சொல்லிட்டார். அன்றே என்ற ஆவியும் உயிரும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, என்னை ஆட்கொண்ட போதே நான் கொடுத்திலையோன்னு சொல்லல, நான் கொடுத்தேன்னு சொல்லல, நீ ஏற்று அந்த செய்ய கூட அவனுடைய செயலாகத்தான் பாக்குற. அப்படிதான் ஏன்னா அவன் தான் செய்ய முடியும். நாம என்ன கொடுத்தேன்னு சொன்ன பாசத்தை நான் விட்டு விட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, அது சுவாமி செய்யலாம். விடுமாறு செய்யறத சொல்ல. அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என்றோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதுதான் வந்து அந்த சான்றும் தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் என்ற நிலையில் இருந்ததாக திருவிழாப்பணாசர் சொன்னதையும் தான் வச்சு பார்க்கும் பொழுதுதான் ஏனைய உறவுகள் எதுவும் இல்லாமல் நம் தேவன்னு சுவாமி தேர். அதனால்தான் நம் தேவன்னு போடப்படுகிறது.
ஏன்னா வேற உறவுகள் எங்கேயுமே இல்லை. நாடியும் அதான் பார்த்தார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். என்னதான் தான் வேணும் உனக்கு? எல்லாத்தையும் வேண்டாங்க. அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துரிய வேண்டுவனே. குற்றாலத்து பெருமானை, திருக்குற்றாலத்தில் இருக்கின்ற பெருமானை, அவனுடைய திருவடிகளை எப்படி வேணுங்களா? கற்றாவின் மனம் போல கசிந்து, கன்றை தெரிந்த தாய்ப்பசு எப்படி உருகுமோ அப்படி உருகி, அது சொல்ல கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று அருமையா வந்து அமைச்சார். அப்ப அங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க? எதுவுமே வேணாங்கிறார். கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனம் ஏன்னாரு? ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் நீ கொண்டிலையோ. அதனாலதான் என்ன ஒரு வார்த்தை போட்டாரு? நம் தேவன். இது எல்லாத்தோடையும் எனக்கு அதுவும் வேணும் இது வேணும் எங்க பெருமானும் வேணும்னா 10ல் 11 அப்படி இல்லை. ஒன்னே ஒண்ணுதான். அதனால வேற எந்த ஒரு இந்த மாயை சார்ந்த தொடர்பு அதெல்லாம் இல்லை. திருப்பெருந்துறை என்னை ஆட்கொண்டானோ, திரார் பெருந்துறை அதுல என்னைக்கு ஆட்கொண்டானோ அதன் பின்னர் இந்த உலகம் எல்லாம் தெரியல, கூட வந்தவர்கள் எல்லாம் தெரியல. ஆனா எப்ப குதிரை வரும்னு கேட்கிறார். உள்ள போய் கேட்கறான், எப்ப குதிரை வரும்? மன்னர்கிட்ட இருந்து ஓலை வந்துருச்சு ஐயா, சீக்கிரம் சொல்லுங்க. வரும் வரும் போறாரு. திரும்ப எப்போ வரும்னு கேட்கிறாரு. சுவாமிகிட்ட போய் கேட்கிறாரு, குதிரை எப்போ வரும்? ஆவணி மூலத்தன்னைக்கு, ஆவணி மூலம் இப்படி வந்து எல்லாம் சுவாமி அப்படின்னு செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த நாளும் வந்துருச்சு. சுவாமிகிட்ட சுவாமி என்ன பண்ணாம எவ்வளவு அருமையா செய்யறான் சுவாமி. நரியெல்லாம் பிடிச்சு குதிரையாக்கி மதுரையில கொண்டு வந்து அவையெல்லாம் இரவு திரும்ப எல்லாம் நரியாகி இருக்கிற கொஞ்சம் குதிரைகளே கடிச்சு குதிரை இவ்வளவு பிரச்சனை. வைகையில தண்ணி வர வச்சு நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் ஐய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளனை பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனே என்றெல்லாம் சொல்லி சொல்றாருன்னா, மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அப்படியெல்லாம் செஞ்சா. அதனாலதான் என்ன ஒரே வார்த்தை போட்டார், நம் தேவன். அவர்தான் சொல்லலாம் நிறையா சொல்ல. அதனால சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றின்னு 8 போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, திரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. கடைசியா அவன் சொன்னான், ஆறாத இன்பம் அருளும் மலையின். ஆறாத இன்பம்னர் அப்படின்னா என்ன? தெவிட்டாத இன்பம்னர். இந்த உலகத்துல உலகியல் இன்பங்கள்லாம் எவ்வளவு இன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு. ஆனா இந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு கால எல்லைக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மேல போகும்போது அது எப்படி இருக்கும்னாரு? அது தெவிட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பே கூட பாத்தீங்கன்னா, 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 3வது சாப்பிட முடியாது. ஆனா பெருமான் தர்ற இன்பம் எப்படி? அதனால்தான் மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தன் சொன்னார், இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே என. அந்த இன்பம் நிலைத்த இன்பம், தெவிட்டாத இன்பம். இந்த உலகில் இன்பம் போல இல்லை அது. என்ன சொன்ன உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேர் வருக, உண்ண தெவிட்டா சிவானந்த ஒளியே வருகிறார். உண்ண தெவிட்டாத சிவானந்தம் பெருமான் தருவது. அதுதான் ஆறாத இன்பம். ஏனைய இன்பங்கள் எல்லாம் ஒரு கால எல்லைக்கு மேல முடியாது. அதனால ஆறாத இன்பம் அருளும். அருள்னா கருணையினால. அருள், திருவருள், கருணை, சக்தி இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். இதெல்லாம் சுவாமி செய்யறான்னா எப்படி செய்யறான்னாரு? எது எதிர்பார்த்தா செய்யறான்? இல்ல, நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குல்ல, நம்மகிட்ட தான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணு இல்லை. அப்ப இதெல்லாம் ஏன் செய்யறான்னாரு? உயிர்கள் மீது கொண்ட கருணை. அருள் என்பதுவே அவனுடைய பெரிய கருணை. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தி இல்லை. வித்தியாசம். அதனால சுவாமி உயிர்கள் மேல அவனுக்கு எல்லையற்ற கருணை. அதனாலதானே கேவல நிலையில கிடந்த உயிர்களை எல்லாம் இந்த இப்ப சொன்ன தனுகரண பூரண போகங்கள் எல்லாம் கொடுத்து கண்மத்திலிருந்து வினை செய்ய வச்சு நம்மை அனுபவிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலத்துல இருந்து பிரித்து எடுத்து
இந்த துன்பங்களில் எல்லாம் தான் நீங்கி அவனுடைய திருவடியிலே கொண்டு நிலைத்த இன்பத்திலே வைக்க வேண்டும் என்று செய்கிறான்னா என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், கருணை. பெருமானுக்கு உயிர்கள் மீது உள்ள கருணை. அதுதாங்க அருளும்னு இருக்கு. அதனால ஆறாத இன்பம் அருளும். சரி, அவ்வாறு அவன் செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு கருணை இருக்கு, செய்யக்கூடிய ஆற்றல் அது வேணுமே. இப்ப எனக்கு கூட சிலருக்கு பண உதவி செய்யணும்னு எண்ணம் இருக்கு. எவ்வளவு செஞ்ச முடியும்? 10 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா கொடுக்கலாம். 50 லட்சம் ரூபாயை என்னால கொடுக்க முடியும்? இல்ல, அதுக்குள்ள ஆற்றல் எனக்கு இல்லையே. எனக்கு முதல்ல அந்த கருணையும் இல்லை. சுவாமியுடைய கருணையோட நம்ம கருணையை ஒப்பிட்டு பேச முடியுமா? இல்ல. ஆனா சுவாமி என்ன பண்ணாரு? அருளும் அந்த கருணையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அது எப்படி இருக்குனாரு? மலை போல இருக்கு. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பாட்டிலே சொல்றாரு திருப்பள்ளி. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு பக்கம் மலைன்னு சொல்லி இந்த பக்கம் அப்படின்னாரு கடல், அதையும் சொல்றாரு. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்றாருங்க. அதனால சுவாமி எப்படி இருக்கிறான்? ஆறாத இன்பம் தெவிட்டா, அவன் தர்ற இன்பம் தெவிட்டாத இன்பம். அது அவன் தருகின்ற அந்த இன்பத்தினுடைய மேன்மை. அது உலகில் இன்பம் போல இல்லை. அதனால அந்த ஆறாத இன்பத்தை அவன் எதற்கு தருகிறான்னாரு? கருணையோடு தருகிறான். அதான் அருள் என்பது கருணை. கருணையினால் நமக்கு தருகிறான். நம்மகிட்ட ஒண்ணு எதிர்பார்க்காம தருகிறான். அவன் செய்கின்ற கருணை எல்லாம் ரெண்டா பார்க்கிறோம். அறக்கருணை என்றும் மரக்கருணை என்றும் பார்க்கிறோம். எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறானே தேவைக்கு ஒவ்வொரு நேரத்தையும், அதெல்லாம் அவனுடைய அறக்கருணை. தவறு செய்யும் பொழுதும் திருத்தி நம்மை உயர்த்துகிறானே, அது அவனுடைய மரக்கருணை. இதெல்லாம் எதுனாரு? அவனுடைய அருள், அவனுடைய கருணை. அதைத்தான் இங்க சொன்னார். ஆறாத இன்பத்தை அருளுகின்ற அவன் எப்பேற்பட்டவன்? மலை போல. அவன் அருளிலும் இரக்க குணத்திலும் அவன் எப்பேற்பட்டவன் சொன்னால் மலை போன்ற அவனுடைய குணத்தால் உயர்ந்தவன். அவன் குணக்குன்று அது. அதனால சொன்னார் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொன்னார். 8 போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி, தீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று 8 போற்றி சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். அருமையான நீங்க தொடங்குறோம், அடுத்த வகுப்புல பிரிச்சு சொல்றோம். சிவன் அவன் 2 வார்த்தையை போட்டார். பொதுவா நம்ம இந்த திருவாசகம் புத்தகம் எல்லாம் படிக்கும் பொழுது வேகமா பிடிச்சிடும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதெல்லாம் அவன் அவன் தல்வன் ஈசன் மகளை சொல்லணும் தானே அப்படின்ட்டு போயிடுறோம். இல்ல இல்ல, நின்று நிதானமா அனுபவிக்கும். சிவன் என்று சொல்ல மறைமொழியில் சொல்வாரு, சிவன் அவன் என்னும் இரு சொல்லில் அவன் என்பது முழுமுதற் கடவுளை சுட்டும் பெயர் அளவாய் நின்றதுன்னாரு. அது என்ன, இப்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னா நான் இவர் பேரை சொல்வேன். ரோட்ல நான் பாக்குறேன், அந்த மணி வர, இந்த சுப்பிரமணியம், நம்ம சுப்பிரமணியம் தெரியல, இது பேரை சொல்லி சொல்றேன். இப்ப பேரு தெரியாத ஒருத்தர் சைக்கிள நேர உள்ள விழுதான் சார், அவனை என்ன சொல்ல, அவன் அதான் போறாரு பாத்தீங்களா, அவரு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அவரு அப்போ நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்றை பெயரை சொல்லுவோம். நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருளை எப்படி சொல்றோம்? அவன் என்று சுட்டுவோம். சுட்டு பெயராய் இதை சொல்ற. ஏனைய சமயங்கள் எல்லாம் அவனை அவன் என்று சுட்ட, சைவம் மட்டுமே அவனை அறிந்த ஆற்றலினாலே சிவம் என உணர்த்திற்று. அதனால 2ஐயும் சொன்னார். சிவன் அவன் மறைமொழி உரையில் எழுத, ஒன்றோடு ஒன்றா ஒவ்வா சமயத்தினர் எல்லோரும் இறைவனை குறிக்கும் இடத்து பொதுப்பட அவன் என்று வழங்குதலின் அந்த பொது பெயரை பின்னும் அம்முதல்வன் இயல்பை சிறந்தெடுத்து வழங்கும் சைவ சமயத்திற்கே உரிய சிவன் என்னும் பெயரை முன்னும் வைத்தார். அதனால ஏனையர் சொல்வர்களுக்கெல்லாம் பொது அளவிலே ஒரு சுட்டு பெயரா சொல்ல, அதை பின்னும் சைவ சமயத்திற்கே உரித்தான சிவம் என்கின்ற அந்த மாண்பு அதை முன்னும் வைத்து சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிந்தையுள் நிற்கின்ற அந்த நிலையெல்லாம் வரக்கூடிய வகுப்புல இந்த பகுதியை திரும்ப எடுத்துக்கிறோம். சிவன் அவன்
என் சிந்தையுள் நின்ற அதனால் தான் சிந்தையிலே அவனை எவ்வாறு நிறுத்துவது என்பதையெல்லாம் வரக்கூடிய வாரத்திலே நாம் சந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி எல்லோருக்கும் நம்முடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி தீபாவளிக்கு மறுநாள், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம மாலை கந்த சஷ்டிக்கு முந்தின நாள், அன்றைக்கு அருமையான ஒரு நாளும் கூட, அதுல நாம நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி அன்றைய பொழுதிலே மெய்கண்டாருடைய குருபூஜை நாள் ஐப்பசி அசுவதி, அதுலதான் நாம சந்திக்க இருக்கிறோம் சொல்லி அன்றைய நாள் நாம் எல்லோரும் கண்டிப்பாக சந்திப்போம், தொடர்ந்து செயல்படுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த நெட் இஷ்யூஸ்னால கொஞ்சம் சிரமங்கள், மன்னிக்க வேண்டும். அடுத்த வாரம் அந்த மாதிரி இருக்காது என்று நினைக்கிறேன். வைஃபைல எனக்கு சரி பண்ணி கொள்கிறேன் சொல்லி அந்த இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகிற என்னுடைய சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு ஒருவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றி சொல்லி எல்லாம் காரணமாயிருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி இந்த அளவிலே நிறைவு கொள்கிறேன். அடுத்த வாரம் உங்களை எல்லாம்